ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நோ யுவர் பைபிள் அப்படி ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளூர் எஜ்ஜிபின் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக, நல்ல பாக்கியத்திற்காக, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, இந்த நல்ல வாய்ப்புக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை, அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு. ஆனால் ஆண்டவர் இந்த வெளியேற பெற்ற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுத்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு காரியம். அநேகரிடத்தில் இந்த கேள்வி என்ன செய்ய உண்டு, எழும்புவது உண்டு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க, நான் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒய் ஆம் ஐ ஸ்டில் எக்ஸிஸ்டிங் ஆன் திஸ் எர்த்? நம்மில் அநேகர் இந்த கேள்விக்கான பதிலை தேடி நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறோம். இந்த கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னா இன்னொரு கேள்விக்கு நாம் என்ன செய்யணும், முதல்ல பதில் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடிச்சாதான் இந்த கேள்விக்கு, அதாவது நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடிக்க முடியும். இந்த இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ ஆம் ஐ? நான் யார்? நான் யார் என்பதற்கான கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிச்சாதான் நான் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு நம்மால் பதில் கண்டுபிடிக்க முடியும். இந்த நான் யார், ஹூ ஆம் ஐ, இந்த கேள்வி அநேகரை என்ன செய்து ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனில் கொண்டு வச்சதுன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு நான் யாருன்னு தெரியாமல் ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸில் நிறைய வாலிபர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நிறைய நேரம் நியூஸில் பார்த்துருக்கலாம், அல்லது சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். இந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ்னால் நிறைய வாலிபர்கள் தற்கொலை பண்ணதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் இந்த இரண்டு கேள்விக்கான பதிலை நாம் என்ன செய்ய போகிறோம், வேதாகமத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஹூ ஆம் ஐ? நான் யார்? இரண்டாவது, ஒய் ஆம் ஐ ஸ்டில் எக்ஸிஸ்டிங் ஆன் திஸ் எர்த்? நான் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கேள்விக்குமான பதிலை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஹூ ஆம் ஐ? நான் யார்? இந்த கேள்விக்கான முதல் பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிக்கிறேன். என்னோடு கவனிக்கும்படியாக அவங்களை நான் கேட்கிறேன். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்போ இந்த 27வது வசனம் எப்படியாக சொல்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஸோ இந்த முதல் ட்ரூத் என்ன அப்படின்னா, நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம். புரிந்து கொண்டீர்களா? நம்மளாம் ஆண்டவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஐ எம் a child of God, created in his image என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை நாம் மறந்ததுனால தான், அதாவது நான் தேவனுடைய சாயலின்படி நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறேங்கிறத நம்ம மறந்து போனபடினால தான் அநேக நேரத்தில் நம்முடைய ஒர்த்தை பலர் என்ன செய்கிறாங்க, டிஃபைன் பண்ணுற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். நம்ம யார் அப்படிங்கிறத என்ன செய்யுது, ஒரு ஸ்கூல் டிஃபைன் பண்ணுது, அல்லது நம்ம யார் அப்படிங்கிறத நம்முடைய எஜுகேஷன் டிஃபைன் பண்ணுது. பட் அல்டிமேட்லி நம்ம யார் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் டிசைட் பண்ணுறார். நம்ம ஒர்த் எங்கேருந்து வருது அப்படின்னா, மனுஷன்லேருந்து வர்ற ஒரு வேர்டுனாலேயோ அல்லது ஸ்கூலில் கொடுக்குற சர்டிஃபிகேட்னாலேயோ நம்ம ஒர்த் டிஃபைன் ஆகலை. இட் கம்ஸ் ஃப்ரம் காட் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக நேரத்தில் அநேக வாலிபர்களாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்தில் வாழ்கிற அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய ஐடென்டிட்டியை தேடி 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 என்ன செய்கிறாங்க, பல இடத்துக்கு போகிறாங்க. இந்த ஜென்சி, ஜென் ஆல்ஃபா எல்லாருமே ஐடென்டிட்டி எங்கே தேடுறாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் தேடுறாங்க. பீப்புளோட அப்ளாஸ்க்காக,
வாட் பீப்புள் சேஸ். ஸோ அவங்க எல்லாமே இதை தேடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் மறந்து போகிற காரியம் என்னவென்றால், அவர் ஐடென்டிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். நம்ம அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது, கிறிஸ்துவே நம்முடைய அடையாளமாக இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறார்கள். கிரைஸ்ட் இஸ் அவர் ஐடென்டிட்டி. ஆண்டவர் தான் நம்முடைய அடையாளமாக இருக்கிறார். அதை நாம் எப்பொழுதும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டும், மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய அடையாளம் என்று நாம் அறிந்து கொண்ட பிறகு, no, we should not live for people's approval. No, we should live for God's approval. ஆண்டவர் தான் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்ட பிறகு என்ன செய்யக்கூடாது, we should not live for people's approval and we should live for God's approval. அதை நம்ம என்ன செய்யணும், நினைவில் வைத்துக்கொள்ளணும். ஸோ அப்போ நான் யார் என்பதற்கான பதில் என்ன அப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அது மாத்திரமல்ல, ஐ எம் கிரியேட்டட் இன் த இமேஜ் ஆஃப் காட். நான் ஆண்டவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை என்பதை என்ன செய்யக்கூடாது, நான் மறந்து போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் வந்தது நாட் ஜஸ்ட் அன் ஆக்சிடெண்ட், ஏதோ ஒரு விபத்து மாதிரி நான் அந்த உலகத்தில் வந்ததில்லை. வி ஆர் ஹேண்ட் பிக்ட் பை காட். ஆண்டவர் இன்டென்ஷனலாக என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை உருவாக்கி இருக்கிறார், நம்மை படைத்திருக்கிறார். அதான் வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:27 வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இது 26 முதல் பகுதி. 27 முதல் பகுதியை பார்த்தோன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஒரு இன்டென்ஷனல் ஆக்ட் ஆஃப் காடை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்கிறத மறந்து போயிடறாங்க. இதுதான் உங்கள் ஐடென்டிட்டி. ஸோ இனிமேல் ஒருவேளை யாராவது உங்கள்கிட்ட உங்கள் பாஸ்ட்டை வச்சு உங்களை டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, அல்லது பீப்புளோட ஒப்பீனியனை வச்சு உங்களை டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய சாயல்படி உருவாக்கப்பட்டேன் அப்படிங்கிற அந்த உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன செய்யணும் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. நோ, பீப்புள் கான்ட் டிஃபைன் ஹூ வி ஆர். நோ, அவர் ஐடென்டிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். வி ஷுட் ரிமெம்பர் தட். இரண்டாவதாக, முதல் கேள்விக்கான பதிலை நம்ம பார்த்தோம். நான் யார், ஹூ ஆம் ஐ பார்த்தோம். ஐ எம் a child of God created in his image. இப்போ ரெண்டாவது, ஐ எம் கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ். முதலாவது பார்த்தோம், நான் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டவன். அது மாத்திரம் இல்லை, இரண்டாவது ட்ரூத் என்ன அப்படின்னா, நான் அவருடைய சித்தத்திற்காக என்ன செய்யப்பட்டிருக்கேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன். வசனத்தை வாசிக்கிறேன், கவனிக்கும்படியாக கேட்கிறேன். ஏசாயா 43:21 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அது மாத்திரம் இல்லை, 1:28 ஆதியாகமம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், காட் நெவர் கிரியேட்ஸ் எனிதிங் வித்தவுட் பர்பஸ். அதை நம்ம நினைவில் மேலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எந்த ஒரு சித்தம் இல்லாமல் என்ன செய்யலை, நம்மளை உருவாக்கவில்லை. நான் முந்தைய சொன்னபடி God has created us intentionally. ஆண்டவர் நம்மை ஒரு சித்தத்தோடு என்ன பண்ணியிருக்கார், உருவாக்கியிருக்கிறார். அந்த சித்தம் என்னதுன்னா, ஆண்டவருக்காக வாழுவது. ஆண்டவருடைய துதியை சொல்லி வசனத்தை வாசித்தபடி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். we should reflect God, we should praise God everywhere. அதுதான் பர்பஸ். ஆண்டவர் நம்ம உருவாக்கினதின் நோக்கம். to serve God, to share the gospel to others. இதுதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், படித்ததன் நோக்கமே, the purpose why God has created. நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, ஆண்டுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம உயிரோடு இருக்கிறதுனாலே அது ஆண்டுடைய திட்டம், அது ஆண்டுடைய பர்பஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய திட்டம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும்,
அவருடைய இந்த நல் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மை படைத்ததின் நோக்கம். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. அநேக நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இந்த காரியத்தில் நான் ஆசீர்வதிங்க, இந்த காரியத்தில் நான் ஆசீர்வதிங்க, இந்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிப்பது உண்டு. நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. நம் ஜெபிக்க வேண்டும் ஆசீர்வாதத்திற்காக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் மறந்து போகின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரத்தில் என்ன கேட்க மறந்துடுறோன்னா, ஆண்டவர் நீர் என்ன செய்ய சித்தமாகிறது என் மூலமாக அப்படிங்கிறது என்ன செய்யலாம் நாம் கேட்க மறந்து விடுகிறோம். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஜெபமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என் மூலமாக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். நாம் எப்பொழுது இந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்நேரம் முதல் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையாக மாறுது. எப்பொழுது என்னோடய வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கை மாறுது அப்படின்னா, எப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்னு சொல்லி நாம் கேட்க துவங்குகிறோமோ அந்த நிமிடமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு, மாற்றுகிறார். அப்போது முதல் கேள்விக்கான பதில் என்ன, நம்ம ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய சாயலின்படி ரூபத்தில் உருவாக்கப்பட்டோம். இரண்டாவது, நம்மளாம் ஒரு திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், கிரியேட்டட் ஃபார் அ பர்பஸ். சும்மா ஆண்டவர் என்ன செய்யலை, நம்மளை உருவாக்கலை. நம்மள ஆண்டவர் தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார், அனாதி திட்டத்தை வைத்திருக்கிறார். அது மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், நம்ம உருவாக்கியிருக்கிறார். ஸோ இந்த இரண்டு கேள்விக்கான இந்த முதல் கேள்விக்கான அந்த இரண்டு பதில்கள் தான் நம்ம இப்போ ரெண்டாவது கேள்விக்கு நம்ம கொண்டு போகிறது. நான் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், why am I still existing on this earth? இப்போ அதற்கான பதில் என்ன அப்படின்னா, நான் மேலே பார்த்த இரண்டு பதில்கள் தான். நான் ஆண்டவருடைய சாயல்படி உருவாக்கப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளை. முதலாவது, நான் ஏன் உலகத்தில் உயிரோடு இருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஆம் a child of God created in His image. முதல்ல. இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா அந்த உலகத்தில் என்ன செய்யலை, பிறக்கலை. God has created for a purpose. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு சித்தத்தோடு உருவாக்கியிருக்கிறார். அண்ட் காட் இஸ் நாட் ஃபினிஷ்ட் yet அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஸோ ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா, அதாவது நான் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நிலையில் வைத்துக்கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது என்ன செஞ்சுருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லது ஹூ ஆம் ஐ, நான் யார் எனக்கு என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் யாருன்னு நம்ம பார்த்தோம், நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய சாயலின்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, நான் சும்மா உருவாக்கப்படலை, நான் ஒரு திட்டத்தோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேனுங்கிறது என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இந்த முதல் கேள்விக்கான இரண்டு பதில்கள் தான் நம்ம இரண்டாவது கேள்விக்கு நம்ம என்ன செய்து கொண்டு போகுது. why am I still existing on this earth? நான் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏன் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, அதற்கான காரணம் நான் முன்பு பார்த்த காரணம் தான். அதாவது நான் ஆண்டவருடைய சாயல்படி ரூபத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவர் ஐடென்டிட்டி இஸ் ஃபவுண்ட் இன் கிரைஸ்ட். என்னுடைய அடையாளமே கிறிஸ்து. ஏன்னா அவரின் சாயல்படி நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவது, God has created me, you and me for a purpose. ஸோ உங்களே என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு திட்டத்தோடு உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத நான் மறந்து போயிடக்கூடாது. கடைசியாக, God is not finished with me yet. ஸோ இன்னும் என்ன செய்யலை, ஆண்டவர் முடித்து கொள்ளவில்லை. ஆகையால் தேவனுடைய சாயல்படி உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க, ஒரு திட்டத்தோடு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்னும் அந்த திட்டமும் நோக்கமும் என்ன செய்யலை, முடிந்து போகவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில். இனிமேலும் இந்த கேள்வி உங்கள் வாழ்க்கையில் எழும்புமானால் இந்த காரியத்தை சொல்லி நீங்கள் ஃபெய்த்தோடு என்ன செய்யுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் என்னை சித்தத்தின்படி உருவாக்கியிருக்கிறார், அவர் திட்டத்தின்படி உருவாக்கியிருக்கிறார், நான் என்ன செய்வேன், அவருக்காக வாழுவேன், அவருடைய சித்த வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் ஆண்டவர் இனி இந்த கேள்வியை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வர மாட்டால், அதுக்கான பதிலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த கேள்வியில் நீங்கள் இந்த காலை வேளையில் இருப்பீங்க அப்படின்னா, இந்த வேளையில்
ஒருவேளை இந்த கேள்வியோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய பதில். நீங்கள் ஆண்டோடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்க, திட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டோடைய திட்டம் இன்னும் முடிந்து போகிவிட வாழ்க்கையில் ஆண்டு உங்களோட கூட இருக்கிறார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.